இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான், தேர்தல் ஸ்டண்ட் தான். அது யார் பேசுனா? அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாங்க. இவருக்கு அதை பற்றியே தெரியல. கச்சத்தீவை பற்றி என்ன நடந்தது என்ன என்பது தெரியல. பெரிய ஒரு பிரஸ் மீட் வச்சு பெரிய புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு இதை அறிவிச்சார். எங்கள் அம்மா 26/2009 2024/9/2006 24/9/2006 ஒரு கடிதம் எழுதினாங்க. அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கச்சத்தீவை மீட்டணும், எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 24/7/2008 வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் 22/3/2009 ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கச்சத்தீவுனால நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னன்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும் போது அப்ப என்ன சொன்னார்னா, மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போறாங்க. அப்ப அவங்க கைது பண்ணாம சும்மாவா இருப்பாங்க, துப்பாக்கியால் சுடாம பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார். இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, இது குறித்து இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. தாரை வார்த்ததை கண்டிச்சு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மேற்கு வங்காளத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை அன்றைக்கு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது. இந்த ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அதை ஏற்க மறுத்தது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதியை கொடுத்தது தவறு. எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ, இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ, அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி 74 நீங்க கச்சத்தீவை தாரை பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கல. அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தல, சட்டமன்றத்திலையும் கொடுக்கல. இதெல்லாம் நடந்த வரலாறு. இதெல்லாம் இந்த இது இருக்க உங்களுக்கு வேண்டாம் படிச்சிருக்காங்க. இது நடந்து அப்பவும் அம்மா சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவங்க போய் மீன் பிடிக்க முடியும், இது போன்ற அசம்பவங்கள் இருக்காது என்று. எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது. எனவே இதை நான் கண்டிக்கிறேன் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம எதிர்கட்சியாக இருந்ததுனால உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. பாரதிய ஜனதா பயங்கரமா பொய்யை சொல்றார். அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றார். சரி, நான் கேட்கிறேன், மோடிஜி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரதமர் ஆகி. சரி, அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார். இதே வாஜ்பாயோடையும் காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்க வைத்தது. அப்ப அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்கலாம்ல. திமுகவுக்கும் அக்கறை இல்லை, இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை, பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது. சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க.